அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 முடிவதற்குள்ள பல அற்புதமான அதிசயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை போலவே கன்னி ராசிக்கும் புதன் அதிபதியாக இருக்காரு. ஆனால் மிதுன ராசி எதிலுமே பட்டும் படாமல் தான் இருப்பாங்க. மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க. கன்னி ராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில ஒன்றாக கன்னியில உச்சம் அடைகிறார். ஆனால் உங்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினாலும் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சூட்டி கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க. பிறரிடம் வேலை செய்தாலுமே பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்பக்கூடியவர்கள். பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலையை செய்ய விரும்பக்கூடியவர்கள். எப்படி பார்த்தாலுமே நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க. உங்களின் 2ஆம் இடமான வாக்கு ஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக என்பதால உற்சாகமாக நீங்க பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலாக சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால உங்களின் அறிவு திறமைகளை பயன்படுத்தி அதிக லாபம் நீங்க சம்பாதிப்பீங்க. உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் கூட உடனே மறந்து விடுவாங்க. ஆனால் நீங்கள் சில நடப்புகளை இழக்க நேரிடும். உங்களுக்கு யாரேனும் அவமானப்படுத்தினால் நீங்கள் ஆவேசத்துடன் எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலுமே நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் அப்படின்னு பார்த்தா திருவெண்காடு. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்காரு. உங்களின் முன்கோபம் குறைய இந்த தளத்தில் உள்ள அகோர மூர்த்திகளை நீங்கள் தரிசிக்க வேண்டும். புதனுக்கு வித்யாபாரணியும் ஞான பலத்தையும் அருளக்கூடிய தாயான பிரம்ம வித்யாம்பிகை என திருப்பெயரில் விளங்கக்கூடிய அம்பாலை நீங்கள் வணங்கி வாருங்கள். அகிலத்தையே அசைக்கக்கூடிய ஈசனாக இந்த தலத்தின் தலைவனாக இருப்பதால் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 முடிவதற்குள்ள நல்ல பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. வருமானத்துக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது. உறவினர்கள் முயற்சியால் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கூடி வரலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேணும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். புதிய முயற்சிகளை வார பிற்பகுதிகளை நீங்கள் தொடங்க வேணும். வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகும். அதற்கேற்ற ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்கு. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாகவே இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனுகூலமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது. சில இடங்களில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். சில இடங்களில் போராட்டம் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்குது. கடுமையான முயற்சிகளுக்காக நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த லாபம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகவும் இருக்கும். பிள்ளைகளால் சில சிக்கல்களை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவீங்க.
உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை படிப்படியாக விலகும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போவதால் மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக வருமானத்தை நீங்கள் பெருக்க வேண்டும். கலைத்துறையில் மேன்மையான பலன்களை நீங்கள் அடையலாம். திட்டம் போட்டு நீங்கள் அமைத்து உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 6ல் இருப்பதால் உங்களுக்கு இடையூறு செய்யும் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீங்க. உறவினர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேணும். அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். இந்த காலகட்டம் பொறுத்தவரை தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். பண விஷயத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும், புதன்கிழமை நாட்களில் நீங்கள் புதன் பகவானை வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வீட்டு பூஜை அறையில் மறக்காமல் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் இது போல் செய்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வரக்கூடியதாகும். அதிலிருந்து விடிவு கிடைக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கன்னிராசியை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் குரு, ஐன சைன போகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் எல்லாவற்றுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. பொருளாதார முன்னேற்றம், பண வரவில் உங்களுக்கு திருப்தி ஆகியவை இருக்குது. எடுத்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் லாபம் உங்களுக்கு கூடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் மேலதிகாரிகளின் பாராட்டுகள், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடிஞ்சிருக்கு. வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பாங்க. கலைத்துறையில் பணப்புழக்கம் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. அரசியல் துறையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். மாணவர்கள் கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்களில் படிப்பதில் வேகம் காட்டுவீங்க. பாராட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் சரிவர நடக்காமல் தடை தாமதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். இந்த காலகட்டம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பாங்க. பணவரத்து கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய கவலை, எடுத்த முடிவுகள் மன திருப்தியை அளிக்கக்கூடியதாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டென்ஷன் குறையலாம். உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். விரும்பியபடி காரியங்கள் நடக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். எதிர்பார்த்த படி எல்லாமே நடக்கும். புதிய வாடிக்கையாளர்களை ஏற்படுத்துவதுடன் அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படலாம்.
தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைச்சிருக்கு. நல்ல தொழிலை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் லட்சுமி நரசிம்ம பெருமாளை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு மேன்மையான பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.